Yes, good evening to all. So எல்லாமே வந்து பொங்கல் ஹாலிடேஸ் வந்து சிறப்பா முடிச்சிருப்பீங்க. பாதி பேர் வந்து பொங்கல் டேஸ்லயுமே வந்து நீங்க வந்து மார்க் டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையில இருந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? இது என்ன சார் ஃப்ரீ சூப்பர் பேட்ச் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஒரு 10 டேஸா வந்து நம்மளுக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த பேட்ச்ல என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அது என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட், பிலிம்ஸ்க்கான மார்க் டெஸ்ட் போட போறீங்க. அதே மாதிரி மெயின்ஸ்க்கான செக்ஷனல் டெஸ்ட் போட போறீங்க. அதுவும் அதுக்கு அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா போட போறீங்க. இது எல்லாமே எதுல போட போறீங்கன்னு பாத்தீங்கன்னா வெப்சைட்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஓகே, சோ வெப்சைட்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஆப்லயுமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஓகே, சோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகேவா? சோ இது முழுக்க ஃப்ரீ. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ராயல் பாஸ் வச்சிருக்காங்களோ அது இல்லாம மார்க் டெஸ்ட் மட்டும் தனியா வாங்கி இருந்தாலும் அவங்களுக்கு இது ஃப்ரீ அப்படிங்கறது என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஓகே, சோ இப்ப இதுல என்னென்னலாம் நம்ம கொண்டு போறோம்னு பாத்தீங்கன்னா பிலிம்ஸ்க்கு வந்து டெய்லியுமே வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 மார்க் டெஸ்ட் இருக்கும். அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா SBI கிளர்க், ஓகேவா, PO இத பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பிலிம்ஸ் டெஸ்ட் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இருக்கும். நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் வாங்கியிருப்பீங்க, ஆனா பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க இல்லையா? அதனாலதான் இதை நம்ம டெய்லியுமே ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு இந்த டெஸ்ட் வந்து ஓபன் ஆனிச்சுன்னா இதை போடணும். இதனால உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில்லும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிலிம்ஸ் முடிச்ச உடனே நீங்க என்ன டெஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ் டெஸ்ட் ஓபன் ஆகும். ஓகே, சோ இது மெயின்ஸ் ஃபுல் டெஸ்ட் ஓபன் ஆகாது, செக்ஷனல் டெஸ்டா தான் ஓபன் ஆகும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு என்ன ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குவான்ஸும் இங்கிலீஷும் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். செகண்ட் டே உங்களுக்கு என்ன ஓபன் ஆகும் பாத்தீங்கன்னா ரீசனிங்கும் இங்கிலீஷும் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். அப்படியே மாறி மாறி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா குவான்ஸ் ரீசனிங் வரும். பட் ஆனா இந்த இங்கிலீஷ் மட்டும் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சோ அதுக்கப்புறம் என்ன ஓபன் ஆகும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டா ஓபன் ஆகும். ஓகேவா? சோ இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் நாங்க எப்படி ஓபன் பண்றோம் பாத்தீங்கன்னா இப்ப லைக் வந்து டிசம்பர் 1st டேயும் உங்களுக்கு ஜனவரி 1st டேக்கான கரண்ட் அஃபேர்ஸும் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். 1 டேல நீங்க வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா 3 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். சார் என்ன சார் டிசம்பர் 1 ஜனவரி 1 அப்படின்னு தானே சொன்னீங்க, அப்ப இன்னொன்னு என்ன டே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரசண்டா இன்னைக்கு நம்மளுக்கு ஜனவரி 17னா அந்த ஜனவரி 17ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா படிச்சிடணும். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்க, வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க மெமரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா குவிஸ் போடுங்க. ஓகேவா? சோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே சாட்டர்டே உங்களுக்கு என்ன இருக்கும் வரக்குள்ள ஒரு 7 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுதான் இதோட சூப்பர் பேட்ச். சரி சார் டெஸ்ட் மட்டும் போட்டா எப்படி கரெக்ஷன் பாக்குறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்ஸுக்கு நீங்க என்ன டெஸ்ட் போடுறீங்களோ அது வந்து உங்களுக்கு இனிமேல் டெய்லியுமே மார்னிங், ஓகே, மார்னிங் வந்து உங்களுக்கு 7:50 AM இருந்து உங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். சோ மெயின்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு டெஸ்ட் முடிக்க கரெக்ஷன் பார்க்கணும்னா 3.5 hours ஆகும். சோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போடுற கொஸ்டின் அதாவது ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு விட்டுருவோம். கஷ்டமான சம் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி உங்களுக்கு காமிப்போம். ஓகே, சோ அதே மாதிரி ரீசனிங் அண்ட் இங்கிலீஷுக்கும் இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஓகேவா இன்னும் ஒரு 10 டேஸ்ல உங்களுக்கு என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா அதுக்கான கிளாஸஸ்மே என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் ஆயிரும். இதுக்கு மேல ஒரு பேங்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கறது என்ன பண்றது இல்லன்னு பாத்தீங்கன்னா தெரியல. பிகாஸ் பிலிம்ஸ் டெஸ்ட் போடுறோம், மெயின்ஸ் டெஸ்ட் போடுறோம், கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறோம், அதுக்கப்புறம் அதுக்கான கரெக்ஷனையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் பாத்தீங்கன்னா பாக்குறோம். இத பார்த்து நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பா என்ன ஆயிரும் சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் உறுதி. இந்த டெஸ்ட் மட்டும் இல்லாம பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் இந்த வீடியோ முடியத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு
லிங்க் இருக்கும். ஓகேவா? சோ அதுல வந்து அந்த குரூப்ல வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்ல உங்களுக்கு டெய்லியுமே ஷெட்யூல் போட போறோம். நிறைய பேர் அந்த குரூப்ல, அதாவது இது வந்து 10 days என்ன ஆகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு இடத்துலயும் நான் வந்து அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒரே ஒரு நாள் தான் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா சொன்னா வெறித்தனமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி சார் இந்த டெஸ்ட் எல்லாம் போடுறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, வெயிட் a minute. சோ இதா இருக்கு இல்லையா, CWJ வெப்சைட் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இதுல சூப்பர் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கா. நீங்க இந்த இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா உள்ளக்க போயிடும். ஆல்ரெடி 2 daysக்கான டெஸ்ட் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. சோ இப்போ நீங்க இதுல டேக் டெஸ்ட் பிலிம்ஸ்க்கானது நீங்க கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆயிரும். சோ இதுக்கப்புறம் நீங்க வந்து டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் டெஸ்ட் போட்டிருக்காங்க, நீங்க எத்தனாவது ரேங்க் இருக்கிறீங்க, உங்களோட செக்ஷனல் ஸ்கோர் என்ன, இதுல உங்களுக்கு கட் ஆஃப் எல்லாமே என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணி வந்து விடும். ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க ஆப்ல இப்ப நீங்க டெஸ்ட் போட்டுறீங்க, ஆப்ல டெஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க சர்ச் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ல மேலேயே என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ அதுல போயிட்டு நீங்க வந்து சூப்பர் பேட்ச் அப்படின்னு சொல்லி அடிச்சாலும் உங்களுக்கு என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா வந்துடும். திருப்பியும் சொல்றேன், இது யாரெல்லாம் ராயல் பாஸ் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி மார்க் டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே ஆக்டிவேட் ஆயிரும். சோ இப்பமாவது உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா படிங்க. டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல வந்து நீங்க கேட்கலாம். நாளைக்கு சாட்டர்டே இந்த கிளாஸஸ் வந்து எப்பவுமே எதுல இருந்து எது வரை இருக்கும்னு பாத்தீங்கன்னா மண்டேல இருந்து சாட்டர்டே வரை இருக்கும். ஓகே, நாளைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஒரு அப்டேட்டும் இருக்குது. சோ அதனால வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு டெஸ்ட் அது இருக்காது. சோ மண்டேல இருந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ப்ராப்பரா எந்த ஒரு ஃபிளாவுமே இல்லாம போய்கிட்டு இருக்கும். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.